ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். நடிகரும் பத்திரிகையாளருமான பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் பொதுவாவே அவரோட இன்டர்வியூஸ்ல திரைப்பட நடிகர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி வெளிப்படையா பேசுவாரு. இதனால இவர் பல சர்ச்சைகள்லயும் சிக்கியிருக்காரு. இவரோட இன்டர்வியூஸ்க்கு திரைத்துறையை சேர்ந்த பலருமே எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில நடிகர் சத்யராஜோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பைல்வான் ரங்கநாதன் சில பேட்டிகள் கொடுத்திருக்காரு. மேலும் சத்யராஜ் மகள் திவ்யாவை விமர்சனம் பண்ணியும் பேட்டிகள் கொடுத்திருக்காரு. திவ்யா சத்யராஜ் சமீபத்துல ஒரு பெண் விருப்பப்பட்டா கல்யாணம் ஆகாமலேயே குழந்தை பெற்றுக்கலாம்னு பேசியிருந்தாங்க. இத பைல்வான் ரங்கநாதன் கடுமையா விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு. பைல்வான் ரங்கநாதனோட இந்த இன்டர்வியூ பத்தி திவ்யா சத்யராஜ் கிட்ட கேட்கும்போது, பைல்வான் ரங்கநாதன் என்னோட அப்பா கிட்ட காசு கேட்டு வருவாரு. பைல்வானுக்கு பொருளாதார ரீதியா நிறைய உதவிகள் அப்பா பண்ணியிருக்காரு. இதெல்லாம் செஞ்சுமே அவர் தப்பா பேசுறதுக்கு என்ன காரணம்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில பைல்வான் ரங்கநாதன் அவரோட ரீசெண்ட் இன்டர்வியூல திவ்யா சத்யராஜுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது இப்போ பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. பைல்வான் ரங்கநாதன் அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, சத்யராஜ் மகள் திவ்யாவை எல்லாரும் அவங்க சிங்கிள்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு 18 வருஷத்துக்கு முன்னாடியே சத்யராஜோட அக்கா மகன் மகேந்திரன் மன்றாடியார் கூட கோயம்புத்தூர்ல வெறும் 50 பேர் முன்னிலையில கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணமான 5 நிமிஷத்திலேயே மகேந்திரன் திவ்யாவோட தாலி அறுத்து கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டாரு. சத்யராஜ் மகேந்திரன் கிட்ட பேசிதான் சேர்ந்து வாழ வச்சாரு. 14 வருஷம் ஒன்னா வாழ்ந்தாங்க. அந்த 14 வருஷமும் திவ்யா மகேந்திரனை ரொம்பவே கொடுமைப்படுத்தி இருக்காங்க. செருப்பால கூட அடிச்சிருக்காங்க. இந்த கொடுமைகள் தாங்க முடியாம தான் மகேந்திரன் சத்யராஜ் கிட்ட சொல்லி திவ்யாவை பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பைல்வான் அவங்க கப்பல் போட்டோவையும் ரிவீல் பண்ணியிருக்காரு. மேலும் சத்யராஜ் கிட்ட நான் எந்த ஒரு பணமும் வாங்கல, இது எங்க அம்மா மேல சத்தியம், திவ்யா என்னை பத்தி பொய் சொல்லவே தான் இப்போ நான் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசியிருக்கேன் அப்படின்னு சத்யராஜ் மகளோட திருமண வாழ்க்கையை பத்தி பைல்வான் பேசி சர்ச்சை ஏற்படுத்தியிருக்காரு. பைல்வான் மட்டும் இல்லாம மேலும் சிலர் திவ்யாக்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னும் 3 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில பைல்வான் மற்றும் திவ்யா அவர்களை தப்பா பேசின மத்தவங்களுக்கும் இப்போ திவ்யா சத்யராஜ் பதிலடி கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்புள்ள யூடியூபர்ஸ், உங்கள சிலர் எனக்கு 2 முறை கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னும் 3 குழந்தைகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்படி சொல்ற நீங்க என்னோட வெட்டிங் போட்டோஸ் மற்றும் நான் 3 குழந்தைகள் கூட இருக்கிற போட்டோஸை ரிவீல் பண்ணுங்க பாப்போம். நான் இதுக்கு கோவப்படவோ வருத்தப்படவோ இல்ல. எனக்கு இதெல்லாம் சிரிப்பா இருக்கு. இப்படி என்டர்டெயின் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட சாதா தோசையில மசாலா சேர்த்திருக்கீங்க. அன்புடன் திவ்யா சத்யராஜ் அப்படின்னு சத்யராஜ் மகள் அவங்கள பத்தி வெளியாகிற செய்திகள் எல்லாமே ஆதாரமற்ற வதந்திகள்னு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. திவ்யா சத்யராஜோட இந்த போஸ்ட் தான் இப்ப சோசியல் மீடியால வைரலாக்கி பேசு பொருளா மாறி இருக்கு. பைல்வான் ரங்கநாதன் ஆதாரங்களோட இதை பத்தி பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.